Assalamu alaikum. Hello viewers, welcome back to Shahida Creation. இந்த வீடியோவில் சிக்கன் மந்தி, அரபிக் டொமேட்டோ சாஸ், அரபிக் க்ரீன் சாஸ், மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை, கிராம்பு, காய்ந்த எலுமிச்சை, அன்னாசிப்பூ. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா திக் பேஸ்ட் ஆனாலும் சிக்கனில் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா சிக்கன்லேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே 4 to 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். அரபிக் மந்தி டொமேட்டோ சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 8 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 பூண்டு, கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், 3 ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கியாச்சு. அரபிக் மந்தி டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அரபிக் க்ரீன் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 3 பச்சை மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி இலை, 1 பூண்டு, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரபிக் க்ரீன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது மைனஸ் சேர்க்குறோம். மைனஸ்க்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1 பூண்டு, எலுமிச்சை சாறு, மெழுகுத்தூள், உப்புத்தூள், எண்ணெய். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு திக் பேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். பண்ண நல்லா திக்காக க்ரீமியாக வந்துடும். மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் சிக்கனை வச்சு நாங்கள் இப்போ பேக் பண்ண போகிறோம். சிக்கனை இந்த மாதிரி அலைன் பண்ணி கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிட்டா அந்த ஆவியில் உள்ளேயே நல்லா பேக் ஆகிரும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். சிக்கன் வேக வைக்க கீழே நம்ம யூஸ் பண்ணியிருந்த தண்ணியை சிக்கன் மந்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் மந்தி செய்ய போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பட்டு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 1.5 kg பிரியாணி ரைஸில் குக் பண்ணுறதுனால 2 பெரிய சைஸ் வெங்காயமும் 7 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனோட பேலன்ஸ் உள்ள மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் 1.5 கிலோ ரைஸில் மந்தி செய்ய போகிறதுனால 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ மந்தி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ரைஸ் இந்த மாதிரி பாதி குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கலர் சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துட்டு சிக்கன்லாம் மேலே அடுக்கி வச்சுட்டு கறி வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம்.
சூப்பரான சுவையான சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். Thanks for watching. Assalamu alaikum.